ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ சந்தியா ராகம் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ ப்ரோமோ வந்துச்சு கைஸ், அதையும் வச்சு அப்புறம் இன்னைக்கு நேற்று நடந்தது வச்சு எல்லாம் பேசிடலாமா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சந்தியா ராகம் நான் தான் நேற்றே சொன்னேன்ல கைஸ், ஒரு ப்ரோமோ விட்டுருப்பாங்க இல்லையா, கதரை போட்டு அடிப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இன்னும் அந்த சீன் வரல, இனிமேல் தான் வரமாட்டிருக்குது. ஸோ இதுக்கிடையில நேற்று என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம ஜானகி மேடம் அப்புறம் மாயா மேடம் ரெண்டு பேரும் வீர சூரியலாட்ட போய் புவனேஸ்வர்கிட்ட போய் பேசிட்டு இருப்பாங்கல்ல. உடனே சவால் விடுறாங்க. யாரு? ஜானகி. இன்னும் ஒரே மாசத்துல கார்த்திகை நாங்க கண்டுபிடிச்சி நாங்க அவனை போலீஸ்ல ஒப்படைச்சு உன் முகத்தறையை கிழிச்சு உடனே எல்லாம் இது பண்றேன்னு சொல்லி சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஏப்பா, நாங்க இன்னும் ஒரு மாசம் இதுக்காக காத்துட்டு இருக்கணுமாப்பா? இல்ல, எங்களை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? ஒரு மாசம் நீங்க அவனை போய் பாப்பீங்க, பிடிக்க முடியாது, அவன் அடிச்சுட்டு ஓடுவான், இதே பொழப்பாத்தான் இருக்குமா? ஒரு மாசம் நாங்க இதுக்காக காத்துட்டு இருக்கணுமா? ஐயோடா, முடியல எங்கனால. ஷோ சாமி. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? லிங்கம் போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கிற கதிர் பாத்துடுறாப்புல. கதிரை யார? கார்த்திகை பார்த்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் கூப்பிட்டு விட்டுறாப்புல. சரியா? அதெல்லாம் நல்ல விஷயம் தான், பாராட்டுக்குரியதுதான். ஆனா இதுல ஒரு மிஸ்டேக் என்னன்னா, போலீஸ் வர்றாப்புல ஒரு 4-5 போலீஸ் எக்ஸ்ட்ரா கூட்டு வந்து அவனை பிடிக்கலாம்ல. ரெண்டு பேரும் ஜீப்பை மட்டும் எடுத்து ஒரு ஆள் மட்டும் வந்திருக்கான். ரெண்டு பேரும் சண்டை போட்டு இவன் வெளியே வச்சு கதிரை உள்ள வச்சு இவன் வெளியே பூட்டிட்டு இவன் ஓடி போயிட்டான். ஓடியே போகல, அங்கதான் இருக்கிறான். ரெண்டு பேரும் தேடி இருந்தாங்கன்னா தேடி பிடிச்சிருக்கலாம். அது அத ஒரு சீன் எடுத்து நான் கூட புடிச்சிருவாங்களோ, எல்லாம் நாடகமே தெரிஞ்சு போயாச்சு, கதிர இது கார்த்தியை பத்தி உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும், உயிரோட இருக்கான்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சா அதுலயும் சொதப்பிட்டாங்க. சரி, ஓகே டன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இங்க வந்து மாயா கிட்ட வந்து கதிர் வந்து சொல்றாப்புல, இந்த மாதிரி கார்த்திகை நான் பார்த்தேன், போலீஸ்ல எல்லாம் சொன்னேன், ஆனா அவன் அடிச்சுட்டு தப்பிச்சுட்டான் அப்படின்லாம் சொல்றாப்புல. சீக்கிரம் மாட்டுவேன்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தனா கிட்டையும் உண்மையை சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி கார்த்திக் உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னே அந்த அம்மா ஷாக் ஆகுது. ஸோ இதுக்கு இடையில ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயோ கோயிலுக்குலாம் போவாங்களாட்டு இருக்குது. இன்னைக்கு ப்ரோமோ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நடக்க போறது கொலுசு காணாமாமா. அது எப்படி கேஸ்? காணா போன கொலுசு திருகாணியோடயே கிடைக்குமா? திருகாணியோடயே கொலுசு காணா போயிடுச்சாமா. எப்படிலாம் கதை விடுறாங்கன்னு பாருங்களேன். மக்களை ரொம்ப முட்டாளாக்குறாங்க, ரொம்ப முட்டாளாக்குறாங்க. ஷோயோ, திருகாணியோட திருகாணியோட கலந்து உழுதுதாமா, தொலைஞ்சு போகுதாமா. ஷோ சரி, ஓகே டன். அப்புறம் போய் பொண்டாட்டிக்காக கொலுசை போய் நைட்ல லைட் அடிச்சு கொலுசெல்லாம் தேடி கொண்டு தனா கால்ல மாட்டி விடுவான்னு பார்த்தா கீழே வைக்கிறாப்புல, கட்டிலுக்கு கீழே வைக்கிறாப்புல. அப்புறம் உடனே காலைல பொழுது விடிஞ்சிருந்தாமா, இந்த அம்மா நடக்குதாமா, அப்புறம் காலில் மிதிப்படுதாமா. உடனே அம்மே காணா போன கொலுசு கிடைச்சிச்சு அப்படிங்கிறது தடா. ஷோ முடியலையா, முடியல, எங்கனால முடியல. அப்புறம் தான் ரெண்டு பேரும் கோயிலுக்கோ எங்கேயோ போவாங்களாட்டு இருக்குது கேஸ். அப்பதான் இந்த ரவுடி கார்த்தி ஆளை வச்சு அடிப்பாடாட்டு இருக்கு. அதுக்கப்புறம்லாம் இனிமேல் தான் அந்த சீன்லாம் வரமாட்டிருக்கு. ஸோ இதுக்கு என்ன ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ தனா கார்த்திக் வந்து லவ் ஸ்டார்ட் ஆக மாட்டிருக்குது. அதுக்கப்புறம் சீனுவை இன்னும் நாடகத்துல கொண்டே வரமாட்டேங்கிறாங்க. சீக்கிரமா சீனுவை வர சொல்லுங்கடா. சீனு இல்லாத நாடகம் நல்லாவே இல்லை. அவன் நாடகத்தை விட்டு போயிட்டானா வேற எவனையாவது போட்டாவது நடிக்க வைங்கடா. முடியலடா. எங்க மாயா ஜோடி இல்லாம இருக்கிறாங்கடா, ஜோடி இல்லாம கஷ்டப்படுறாங்கடா. அவங்களுக்கு ஒரு ரொமான்ஸ் வேணும்ல. ஒருவேளை நாடகத்துல முதல் இதுல வந்து அவங்க ரொமான்ஸா நடிச்சிட்டாங்கனால இப்ப அவங்களுக்கு ரொமான்ஸாவே இல்லை, ரொமான்ஸ் ஜோடியா யாரும் இல்லையா? சீக்கிரமா சீனுவை போடுங்கப்பா, சரியா? அப்பதான் நாடகம் நல்லா இருக்கும். கதிர் தனா ஜோடி சூப்பரா இருக்குது, சரியா? இன்னைக்கு ரகுராமுக்கு மட்டும் கொஞ்சம் எல்லா உண்மையும் தெரிஞ்சா நல்லா இருக்கும். எப்படி இவங்க எல்லா உண்மையும் மறைச்சு மறைச்சு இப்படியே கொண்டு போயிடுவாங்களா, இல்ல என்ன இதுன்னே தெரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ சந்தியா ராகம் பரவாயில்ல. நீ இந்த நீ அடுத்த வாரம் என்ன எபிசோடு வர போகுதுன்னு தெரியல. நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு. இன்னைக்கு எபிசோடு நம்ம இப்ப பேசியாச்சு, நீ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதான் இந்த கார்த்தி கதிரை அடிக்கிற வரைக்கும் நாளைக்கு வரைக்கும் ஓடுமாட்டிருக்குது. நீ திங்கக்கிழமையில இருந்து புது எபிசோடா வருமாட்டிருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரியா?
கொலுசெல்லாம் கண்டுபிடிச்சு அவ்வளவு தூரம் கொண்டு வருவானாமா, கால்ல போட்டு விடுவான்னு பார்த்தா கட்டில் கடியில வச்சுட்டு போறான். கூமுட்டை 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 இதான் உங்களோட லவ் ரொமான்ஸாடா? ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க? இதுல வேற தனாக்கு வேற கதிரை பிடிச்சிருக்குதாமா, இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு பிடிக்கணும்ல, அதனால நான் வந்து எங்க அப்பாவுக்கு பிடிச்சா நான் என்னைய மாத்திக்குவேன் அப்படின்றாப்புல. சரியான அப்பா பிள்ளை. பார்க்கலாம், கார்த்தி பிடிபட்டாதான் நாடகத்துல அடுத்த இதே மூவ் ஆகுமாட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ சந்தியா ராகம் பரவாயில்ல, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. பரபரப்பா கொண்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும். சரியா? ஓகே, தேங்க்யூ. நீ அடுத்த அடுத்த சீரியல் ஏதாவது வேணும் போடலாமா என்னங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வேற எந்த சீரியலை பத்தி நம்ம போடலாம், ரிவ்யூ போடலாம்? இதயம் சீரியல் நான் போட்டேன், நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட கமெண்ட்ஸ்களை சொல்லுங்க. சரியா? இதயம் சீரியல் எனக்கு ரொம்ப சுத்தமாவே பிடிக்கல கைஸ். சுத்தமா நல்லாவே இல்லை இதயம் சீரியல். ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. நான் ஒண்ணு நாடகத்தை சீக்கிரம் முடிங்க, இல்லைன்னா டைரக்டரை மாத்துங்க, இல்ல ஆதி பார்வதியை சேர்த்து வைங்கப்பா. ஓகே கைஸ், பாய்.